இஸ்ரேலின் புதிர் அத்தியாயம் 26. பார்த்திவ் சுவரை அழுத்தியதும் சுவர் திறந்து ஒரு குறுகிய பாதை தெரிந்தது. பார்த்திவ் தயக்கத்துடன் டார்ச் லைட் ஒளியை அப்பகுதியின் உள்ளே செலுத்தினான். பாதை வளைந்து நெளிந்து செல்வது போல் இருந்தது. சுவரின் மறுபக்கம் என்ன இருக்கிறது என தயக்கமாக சென்று பார்த்தான். அவன் நாணயத்தில் இருந்த குறியீடு அங்கிருந்த சுவரின் குறியீடுடன் பொருந்தியது. பார்த்திவின் மனதில் இது ஒரு திறவுகோலாக செயல்படுமா என்ற கேள்வி எழும்பியது. திடீரென்று பாதை ஒரு பெரிய அறைக்கு சென்றது. அறை முழுவதும் தங்க நாணயங்கள் சிதறி கிடந்தது. அந்த அறை அங்கிருந்த நாணயங்களால் மின்னியது. அந்த அறையில் பார்த்திவ் தேடி வந்த புதையலை தேடிக்கொண்டிருந்தான். அங்கிருந்த ஒரு பெட்டியை நெருங்கி சென்றான். பெட்டியின் மூடியில் தங்க நாணயத்தில் இருந்த அதே குறியீடு இருந்தது. அப்பெட்டியை பார்த்திவ் திறக்க முயற்சி செய்தான். உடனே தன் கையில் இருந்த அந்த நாணயத்தை அப்பெட்டியின் மீது வைக்க அந்த நாணயம் ஒளியை உமிழ்ந்தது. பெட்டியின் பூட்டு திறந்தது. பார்த்திவ் தயக்கத்துடன் பெட்டியின் மூடியை திறந்தான். அப்பெட்டிக்குள் ஒரு சிறிய பழங்கால புத்தகம் இருந்தது. அப்புத்தகம் பழங்காலத்து தோல் அட்டையினால் செய்யப்பட்டிருந்தது.